திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மறுத்ததற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் மீதான தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணையும் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. அன்றைய தினமே தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளரும் தமிழக காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியும் காணொலி காட்சி மூலமாக ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனு விசாரணைகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்றைய தினம் விசாரிக்கப்படும் என ஏற்கனவே நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது நீதிமன்றம் தொடங்கியதுமே அது தொடர்பான இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான முறையீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு திட்டவட்டமாக நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தீப விவகாரம் தொடர்பாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதியை நீதிபதிகள் மறுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமெனில் அமைதியாக இருங்கள் எனவும் மனுதாரர்களுக்கு நீதிபதி கருத்து தெரிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுநல வழக்குகள் ஏராளமாக நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்த பிறகு திருப்பரங்குன்றம் வழக்கினுடைய விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் தற்போது பகிர்ந்திருக்கிறார்கள். இன்று பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய பொதுநல வழக்குகள் விசாரித்த பிறகு திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக வழக்குகளுடைய விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவும் நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என பக்தர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அங்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அருகே தர்கா இருக்கக்கூடிய சூழலில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பு வாதம் தங்களுடைய வாதங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறது. மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் தான் அனுமதி வழங்க வேண்டும் எனவும், ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது கோவில் நிர்வாகம், வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் கோவில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், அதற்கு மிக முக்கிய காரணம் தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் அருகே தர்கா இருப்பதுதான் என்ற ஒரு அரசு தரப்பு தங்களுடைய வாதங்களை தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மனு பொதுநல மனு போல் தீர்மானிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த மனுவில் மனுதாரர் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியிருக்கக்கூடிய சூழலில் மனுதாரனுடைய மனுவின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட இயலாது என்ற ஒரு வாதங்களையும் தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்து தொடங்கியிருக்கிறார்கள். இந்த அரசு தரப்பு வாதங்களுக்கு பிறகு மனுதாரர் தரப்பு வாதங்களும் தொடர்ந்து நடைபெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.